Daily. Taste the Daily. டென்ஷன் பண்றான். கார்த்திக் பேசி முடிக்கிறதுக்குள்ள அஞ்சலி வந்துட்டா என்னத்த பண்றது? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாத இலக்கியா. அப்படியெல்லாம் நடந்தா இத்தனை நாள் நீ பிளான் பண்ணது எல்லாமே வீணா போயிடுமே. இல்ல, பிரியா கார்த்திகை வந்து அந்த அஞ்சலி பார்க்க கூடாது, பார்க்கவே கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ண இலக்கியா. அத்தை, நீங்க ஒண்ணு பதட்டப்படாதீங்க. நான் பிரியாக்கு ஃபோன் பண்றேன். ஒருவேளை அவ இன்னும் கோயிலுக்கு வராம இருந்தா ஏதாவது சொல்லி அவளை அப்படியே போக சொல்லிடுறேன். அஞ்சலி வந்து பார்த்தாலும் கார்த்திக்க பிரியா கூட ஒன்னா வச்சு பார்க்க மாட்டா. கார்த்திக் தப்பிச்சிடுவான்ல. கரெக்ட் தான். பிரியாக்கு ஃபோன் பண்ணு பண்ணு பண்ணு. நிறுத்திக்கோங்க. சரிங்க மேடம். எவ்வளவு? 200 ரூபாய். ஓகே மேடம். ஹலோ, சொல்லுங்க கார்த்திக். எங்க இருக்கீங்க? இப்பதான் கோவில் வாசல்ல ஆட்டோல வந்து இறங்குனேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் கோயிலுக்கு வந்துட்டேன். கடவுளே, என்ன இந்த பொண்ணோட போன் கூட பிஸியா இருக்கே. அத்தை, நீங்க ஒண்ணு பதட்டப்படாதீங்க. நான் மறுபடியும் வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன். 10 நிமிஷம் தானே லேட் ஆச்சு. ஏதோ 10 வருஷம் லேட் ஆன மாதிரி பதட்டப்படுறீங்க. எங்க 10 வருஷமே எனக்கு 10 நிமிஷம் மாதிரி கரைஞ்சிட்டு இருக்குங்க. அது உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? கடவுளே, என்னதான் அத்தை இப்ப நடக்குது? ஒருவேளை 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போன்ல பேசிட்டு இருக்காங்களோ? ஐயோ கடவுளே, அதுக்குள்ள அஞ்சலி கோயிலுக்கு போயிட்டான்னா சிக்கலாயிடுமே. இல்ல, இதுக்கு மேல சும்மா இருக்க வேண்டாம். நானே நேரா கோயிலுக்கு போயிட்டு அந்த கார்த்திக் கிட்ட சொல்லி. அத்தை இருங்க அத்தை, நானே போயிட்டு வந்துடுறேன். சரி, உடனே போ. அந்த அஞ்சலி கிட்ட இருந்து என் புள்ளைய காப்பாத்திட்டு வா. சரிங்க அத்தை, நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சரி சரி. கோவில்ல இப்ப எங்க இருக்கீங்க? நான் முருகன் சன்னதி கிட்ட இருக்கேன். முருகனா? ஓ, இந்த வள்ளி தேவான 2 ஜோடியோட இருப்பாரே, அங்கேயா இருக்கீங்க? இது வரேன். அஞ்சலி கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் போயாகணும். இல்லன்னா ஆரம்பத்திலே சண்டை போட்டு எல்லாத்தையும் அவன் நாசம் பண்ணிடுவான். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஓகே மேடம். கார்த்திகையும் பிரியாவையும் ஒன்னா பார்த்து அஞ்சலி சண்டை போட்டா அப்புறம் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம கார்த்திக் குழம்பிடுவான். அவன் பிரியா கூட கொஞ்சம் நெருக்கமாகற வரைக்கும் அஞ்சலி கண்ணில் படக்கூடாது. டேய் கார்த்திக், என்னையா ஏத்துக்க மாட்டேங்கிற? இன்னைக்கு இருக்குடா உனக்கு சீன். அண்ணா, கொஞ்சம் வேகமா போங்க. போறேம்மா போறேம்மா. ஹலோ கார்த்திக். ஹாய் பிரியா. எப்போ வந்தீங்க? நான் வந்து 1 hour ஆச்சு. ஏன் அவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க? உங்களை பார்க்கணுங்கிற ஆர்வம் தான். கார்த்திக், நீங்க என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அது என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? இல்ல, ரெஸ்டாரண்ட்ல தான் சொல்லல, கோவிலுக்கு வா சொல்றேன்னு சொன்னீங்க. அதான் நீங்க என்ன விஷயம் சொல்ல போறீங்களோன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதான் கேட்டேன். சொல்லுங்களேன் ப்ளீஸ். சொல்லுங்க. சொல்றேன். ஐயோ, என்ன உடம்பு நமக்கே தெரியாம இப்படி நடக்குது? ஏய் கார்த்திக், கண்ட்ரோல் கண்ட்ரோல்ரா. கார்த்திக், என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. அது இப்ப சொல்லிடுறேங்க. அது அது வந்து சொல்லுங்க. வந்து முதல்ல கோயிலை சுத்தி வந்துடலாமா? ஏன் கோவில சுத்தினாதான் உங்களுக்கு வார்த்தை வருமா? அதுக்கு இல்ல,
கோயிலுக்கு வந்துட்டு சாமியை கும்பிடாம எப்படி விஷயத்தை ஆரம்பிக்கிறது? அதான் சாமியை கும்பிட்டுட்டு நான் சொல்லிடுறேன். நல்லா இப்படி சுத்துறீங்க. சரி, கோவில சுத்தினா சொல்லுவீங்களா? இல்ல சுத்திட்டு வந்து மறுபடியும் பால் குடம் தீ மிதிக்கணும் அப்புறம் தான் சொல்லுவேன்னு சொல்வீங்களா? இல்ல இல்ல இல்ல, கோயிலை மட்டும் சுத்திட்டு வந்தா போதும். மனசுல இருக்கிறத பட்டு பட்டுன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லிடுறேன். அப்படியா? அதையும் பார்க்கலாம். வாங்க போலாம். வாங்க போய் சுத்திட்டு வந்துடலாம். போலாம். இந்தாங்க. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.